எதையுமே லவ் இருந்தால் தான் பேசிக்காக எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மனுஷியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லவ் இருந்தால் தான் நாளைக்கு நாளே நல்லா இருக்கும். அதுதான் சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் சார். ஒரு ஃபினாமினல் ஆக்டர் நீங்க. அந்த பாட்டு நாங்க ப்ளே பண்றோம் சார். அது அப்படியே முகத்துல மட்டும் அந்த இமோஷன் எங்களுக்கு பார்க்கணும் சார். காதலோடைய அந்த வலி. நான் நீங்க கேட்க வந்தது பாட்டு, நீங்க என்னடா வலி சார். இப்போ ஒரு அந்த பக்கம் என்னன்னா சங்கதி அது இதுன்றாங்க. நம்மளுக்கு எதுவுமே புரியாதுங்க. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், ரசிக்க முடியும். கரெக்ட் சார். ரஹ்மான் போடுவாரு, முதல்ல போட்டாரு விண்ணை தாண்டி வருவாயக்கு. அப்போ கௌதம் போனப்போ அவர் ஒரு டியூன் போட்டாரு, ஃபர்ஸ்ட் பாட்டு போய் வாங்கிட்டு வந்துருப்போன்னாரு. சரி நம்ம தானே ப்ரொடியூசர், போலான்னு போனதும் சார் ஒரு சிடி கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்தாங்க. எடுத்துட்டு வந்து கார்ல போட்டு பார்த்தேன். டங் 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 போனேன். கௌதம் நம்மள முஸ்டார் ரகுமான், இதை வச்சு நான் எங்க போய் சிம்பு த்ரிஷாவையும் வச்சு மால்டாவில் ஆடுறது. உடனே அவரு சாருக்கு மெசேஜ் பண்ணிட்டார். திருப்பி ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. நேராக போனேன். என்ன சார் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சார்? ஓ நீ அப்படி கேட்குறியா, சரி நாளைக்கு வாடினார். நாளைக்கு போய் பார்த்ததும் கொடுத்தது தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே கிளம்பி மால்டா போனோம். அந்த லெவல் சுட சுட ஒன்று போட்டு கொடுத்தா. அதுதான் அந்த ஓசனா சாங். அந்த ஓசனா சாங் பாடினது யார் தெரியுமா சார்? ரவி தெரியல ரவி சார். அதான் கேட்டேன் சார். அவர் ஏதோ நார்த் இந்தியன் மாதிரி இருக்காரு. யார் அவரு? தமிழ் நல்லா பேசுனீங்களா? ஓகே நம்ம ஊர் தான் போல இருந்து.